மாலதி, திருவண்ணாமலையில் மிக கோரமான ஒரு பாலியல் வன்முறை சம்பவத்தை பற்றி நாம் பேசணும். 2 காவலர்கள் வெளிமாநிலத்திலிருந்து குடும்பத்தோடு வந்த ஒரு பெண்ணை, அந்த சிற்றனை முன்பாகவே அந்த பெண்ணை திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு அதிகாரிகிட்ட பேசினேன். இட் வாஸ் அ வயலண்ட் ரேப்பம்பா. அந்த பொண்ணு போராடி நகத்திலெல்லாம் போட்டு கிழிச்சு வயலண்ட்டாக நடந்துருக்காரு. அதில் 2 கான்ஸ்டபிளை கைது பண்ணிங்கல்ல, அவன் ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணுங்கடா, தரையில் உட்கார வச்சு. அவனுக்கு ஏன் மாவு கட்டு போடல? ஒரு லஞ்சம் வாங்குற ஒரு அரசு அதிகாரியை இந்த மாதிரி தரையில் உட்கார வச்சு ஃபோட்டோ எடுத்து அனுப்புவீங்களா? இழிச்சவாயனா? ஆனால் தீமையிலும் நன்மை என்பது போல இந்த அஸ்தினாபுரம் சசியை ஐஸ்கிரீம் அதிகாரி கைது செய்தது நல்லது என்று நான் பார்க்கிறேன். என்னென்னா, ஐஸ்கிரீம் அதிகாரி இவ்வளோ நாள் ஷேடோ பாக்ஸிங் தான் பண்ணிட்டு இருந்தார். ஏடிஎம்கே கூட நேரடியாக மோதல. இப்போ எடப்பாடி பழனிசாமி இன்று காலையிலேயே கட்சிக்காரனை கைது பண்ணிட்டாங்கன்ட்டு அவர் ஆதிராஜன் சொல்லிட்டு போகிறது தான், அவருக்கு தகவல் தெரிஞ்சு சொல்லியிருப்பார். காண்டாயிடுவார். எங்கே போக போகிற தம்பி, நீ எங்கே போக போகிற? சர்வீஸில் தானே இருக்க போகிற. போயிடுவியா? தலைகீழாக கட்ட போகிறாரா இல்லையான்னு போகிற எடப்பாடி. எழுதி வச்சுக்க, இங்கே தான் இருக்க போகிற, நீ எழுதி வச்சுக்க. மற்றவங்களாம் தப்பிச்சாலும் தப்பிச்சிருவாங்க. காலில் விழுந்தா கூட சாப விமோசனம் கிடையாது. ஐஸ்கிரீம் அதிகாரி, வரம் தரும் அதிகாரி, அல்வா அதிகாரி, அருட்தந்தை, இவங்களுக்கெல்லாம் எழுதி வச்சுக்க.